புரிந்தாயா என்ன சொன்னா தெரியுங்க 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்தில் இருக்க முன்பு என் தாயோ தத்து போடாத பாய் போட்டாலும் பரவாயில்ல. என்ன எல்லாம் வாயிலே பேசுறாங்களே தம்பிடா ஓட்டல் ராவடி பண்ணதான் இங்க தரத இங்க ராவடி பண்றீங்க. 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்திலே சுமந்து பார்த்தாங்களா என் தாயோ கனகவல்லி. உங்க அம்மா கனகவல்லி. உங்க அம்மா கனகவல்லிக்கும் உங்க அப்பா யாரு? தந்தையோ தாயொன்று இருந்தா உங்க அப்பா 2-3 பேர் வச்சிருக்கணும். அம்மா ஒண்ணு இருந்தா அப்பா ஒண்ணுதான் இருக்காங்க. என்னத்தையும் உருறாண்டுக்கிறீங்க? ஏன்னா கம்பிட்டு போறது உருறா வேற கூட்டு போறேன்டா. வேற கூட்டு போறாங்கிறங்க. அவங்க பேசுறோம் நீயும் படி இருக்கு. நீ உருறாங்கடா. அவன் 1 ரூபா படுத்துறான். அவன் கம்பிட்டு போடுறான். தந்தா தந்தையோ கனகராஜன். கனகராஜனுக்கும் உங்க அம்மா கனகவல்லிக்கும் வாழைக்கு ஒரு கோழி போல தாய்க்கு தலைப்புள்ள வாழைக்கு ஒரே ஒரு கோழி போல். சரி ஒண்டியா தான் மறந்தீங்க. அப்படி மொண்டியா பிறந்து என்ன மொண்டி இல்லக்கா ஒண்டி 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 என்ன ஒண்ணு மொண்டி ஒண்டி ஒண்டி ஒண்டியா பிறந்து கொஞ்சம் மோசமான வாய் பாரு காட்டுங்க. வாயிலே கத்துறீங்களா? கொஞ்சம் கடிச்சு வர கோலத்துல கோடி குஞ்சு போல் போல். என்னது சொல்லுங்க நடத்துங்க. என்னதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா உண்மையா விடுவோம். அது கொண்டு வாழைக்கு ஒரு போல. ஆனா வாழைக்கு ஒரு தாய்க்கு தலைப்புள்ள அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபங்களாகி சரி நண்பா எனக்கும் காலாகாலத்தில் திருமணமும் செய்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. யாருங்க மாலையிட்டீங்க? மாலையிட்டு தேவி மாலையிட்டு மனைவி யாரு? நண்பா சொல்லவா? என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காரு இழந்து வளையிட்டு இருக்கிறோம். எதுக்கு குடி கட்டுறதுக்கா? பொண்ணு பாக்குறதுக்குப்பா. அப்படியா? ஆமா உங்க நீங்க மாறிட்டு மனைவி யாரு?
தாளம் முடிக்கிறேன். ஆமா தாளத்தை முறை நாளைக்கு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தான், சொல்லலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். சும்மா இருப்போம். வாங்கட போயிட்டு சம்பளத்தை தொலைச்சு விட்டு போயிடாது. தேவி பேரு நற்குணசேகரி நல்ல தங்கா என்னுடைய தேவி. நற்குணசேகரி நல்ல தங்கா. அப்படி நல்ல தங்கால மாலையிட்டு ஏங்க உங்களுக்கு ஏதாவது குழந்தை குஞ்சு ஏதாச்சும் எனக்கும் உனக்கும் நல்ல தங்காவுக்கு பிறந்த குழந்தை எத்தனை பேரு தெரியுமா? உனக்கும் உங்க வீட்டுக்காரிக்கும் நல்ல தங்காலுக்கும் எத்தனை பிள்ளைங்க பெற்றெடுத்தீங்க? 7 மக்கள் பெற்றெடுத்தோம். சரியா 7 பிள்ளைங்க. ஆமா சரிங்க 7 பிள்ளைங்களை பெற்றெடுத்து சீரன் சிறப்பு. என்னடா ராவடி அவன் ஒரு பிள்ளைய பங்காடி படாத பாடு பட்டுறான். கறி வைத்தான் கார வைத்தான் கிடைச்சா இன்னும் மூட்டத்தான் வைக்க மாட்டேங்குது. அது கண்டாலே மாசம் 1800 பால் குடிக்குது. ஒரு குழந்தைய இந்த பாடு படுறேன். 7 பிள்ளைய பத்து வச்சிருக்கிறியா? என்ன போய் அதுக்குதானே மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது எங்கடா சரியாக அதுக்குதான் ஒரு வாரமா உங்க வீட்டு பக்கம் பதினூறு பக்கம் வந்துட்டே இருக்கிறேன். 3 வாரமா மாத்திருக்கிறீங்க. மாட்டை வாங்கி கொடுத்தா சரியா போட்டுக்குது. நீங்களே அது பண்ணி விட்டுருங்க. ஏழு மக்களை பெற்று அடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கீழே அடிக்க. குடிகாரி வேற சண்டைக்கு வேற மேல அடிச்சான். இருக்கிறது ஒரே ஒரு சட்டித்தான். ஆமா நான் போட்டு பகல் அவ போட்டுக்கோ. என்ன போட்டு ஒரே சட்டித்தான் இருக்குது. மழை வேற பேஞ்சிட்டாங்க. எங்க காயுது அவன் ஜெயிச்சு 95 எடுத்து 80. நீ அடிக்கடி போகுது. கட்டி ஆகுது. தடுத்து அடிக்கிறான். 80 அதுக்குதான் கீழே அடிங்கிறேன். நானும் வாங்கணும்ல கட்டியை மாத்துவேன். கீழே அடிச்சா நீ அதுபோல தாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி லோடு போட்டு எடுக்கிறேன். சட்டி ஒண்ணு எடுக்கிறேன். சட்டி வாங்குறது லோனா கொண்டு விடுவேன். 7 மக்களை பெற்றெடுத்து 7 பிள்ளைங்க. உண்மைதான் 7 பிள்ளைங்களை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த குறையுமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா நண்பா? என்ன ஆச்சு நண்பா?
என்ன ஆச்சு நண்பா? என் நாட்டில 12 வருடம் சரி பாராமழை இல்லாமல் படிக்கு என் நாட்டில மக்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இதுக்கு ஆதார பஞ்சம் வந்து நேர்ந்தடா நேர்ந்து விட்டது. ஆமா என்ன பண்றது 12 வருஷமா மழையே இல்ல 12 வருடம் சரி பாராமழை இல்லாமல் படிக்கு சரி ஆகார பஞ்சம் வந்து நேர்ந்து விட்டது. பசியும் பட்டினியாக மக்களும் நாட்டில் உள்ள மக்களும் என்னுடைய மகள் குழந்தைகளும் பசி பசி என்று அழுது கொண்டிருக்கின்றார். அதனால என் தேவியாகிய நல்ல தங்காவை அழைத்து அதுக்கு முன்பதாக என் மக்களை பார்க்க வேண்டும். 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க சரி ஞானசேகரன் குணசேகரன் சந்திரசேகரன் இப்படி சொல்லப்பட்ட 7 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால நான் அழைத்ததாக தந்தை அழைத்தார் என்று அது சீக்கிரமாக ஓடி அழைத்துவா. அப்படி ஆகட்டுங்க.